Hi friends, welcome back to Mama Pema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா ரொம்ப நாள் கழிச்சு எல்லா டூர் கீர் எல்லாம் சுத்தி ஒரு வழி எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டோம். இதுக்கு அப்புறம் வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டணும். அதனால லஞ்ச் பாக்ஸ் கட்டறதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம். இன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன ஸ்பெஷல் எல்லாம் செய்ய போறோம் அப்படினா லாஸ்ட் வீடியோல வந்து சண்டே சமையல்ல நிறைய வரவேற்பு இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு உங்க கிச்சனை பாக்குறோம் அப்படினலாம் நீங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. எனக்குமே அது வந்து என்ன சொல்றது ஒரு பூஸ்ட் மாதிரியா இருந்து நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் தாண்டி நிறைய பேர் வந்து ஒரு சில மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கறது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து வெந்தயக்கீரை குழம்பு, பீக்கங்காய் பொரியல், அப்புறம் வந்து வாழைக்காய் வறுவல். அதுதான் வெந்தயக்கீரை குழம்பு. சாம்பார்ல வெந்தயக்கீரை போட்டு அப்படிதானே? சாம்பார்ல பருப்புல அதான் எல்லாம் வெந்தயக்கீரை போட்டு குழம்பு வச்சுட்டு போதும். ஜாஸ்தி வெந்தயக்கீரை வேணாம். இது நாளைக்கு வச்சா ஒரு மாதிரி ஆயிடுமே. அதுக்குன்னு ஒட்டு மொத்தத்தையும் போட்டீங்கன்னா இது மாதிரி ஆயிடாது. இல்லன்னா கார குழம்பு வச்சுக்கலாம். வேணாம் இதே வைப்பா. இப்பதான் சொல்லிட்டு ஆளுக்கு சொல்லிட்டு நான் வெந்தயக்கீரை வந்து கார குழம்பு பண்ணி நீ என்னடி இது வைக்கிறேன் அப்படின்ற அப்படின்ச்சு. நல்லா இருக்கும்க்கா, ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லியிருக்கேன்டாக்கா. இது சூப்பரா இருக்கும். இது நான் சாப்பிட்டுருக்கேன். எங்க ஆயாலாம் வைக்கும். இதுல வந்துட்டு என்னன்னா மஞ்சத்தூள், அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள், உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கணும். நான் வந்து சாம்பார் என்ன பண்றோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணோம். கீரை பட் சிறு பருப்பு இல்ல அப்படின்ற ரீசன்னால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பெரும்பருப்பு போட்டாச்சு. தோரம் பருப்பு போட்டேன். அதான் பெரும்பருப்பு. அதனால இதை வச்சு நல்லா வச்சு விசில் விட்டு எடுத்துப்போம். ஆனா ஆக்சுவலி இந்த குழம்பு வந்து சிறுபருப்புல தான் பண்ணுவாங்க. ஆமா, சிறுபருப்பு தான் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட சிறுபருப்பு இருக்கா இல்லையா நான் செக் கூட பண்ணல. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல இந்த பக்கம் வந்து எது இருக்கு இல்ல அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரியல. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பீக்கங்காய் தோல் சீவனம். ஓகே, அதனால நான் தோல் சீவிட்டு வரவா? சரி. இப்ப உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாப்பா? எதுக்குப்பா? என்ன கேள்வி எல்லாம் உனக்கு கேட்டாங்க இது அது சொல்லணும். அதுக்கு பதில் இது சீவிடலான்னு பார்த்தேன். அது சீவிட்டே சொல்லு. என்ன அப்படின்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து மேட் வந்து சமைக்கிறாங்க அதனால அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ரெகுலரா பாக்குறவங்களா இல்ல எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ரெகுலரா பாக்குறவங்க கூட இப்படிதான் கமெண்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா இந்த மூஞ்சி வந்து சமைக்கிறதுக்கு நான் வந்து நின்னப்ப அந்த சண்டே சமையல்ல வந்து மூஞ்ச வந்து ஒவ்வொன்னு வச்சு நின்னுனாமா. சமைக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்து சமைக்கிற மாதிரி நின்னுனே இருந்தனாமா. அதுக்கப்புறம் ஷாப்பிங்கு ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா மூஞ்சி வச்சுட்டு போயிருந்தாமா. அந்த மாதிரி மூஞ்சி இப்ப இல்லையா, சமைக்க வரும்போது இல்லையா. அதுக்கு வந்து கீழே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க வந்து 359 லைக் சப்போர்ட் சரியா அப்படி மெசேஜ் பண்ணிருந்தாங்க. நான் அது கீழே நானுமே போய் மெசேஜ் பண்ணிருந்தேன். எல்லா ஃபிங்கரும் ஒரே மாதிரி இருக்காது. உங்க உடம்பு இருக்கிற மாதிரி என் உடம்பு இருக்காது சரியா. யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை எப்பப்ப வருதுன்னு யாருக்குமே தெரியாது சரியா. அதனால எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படிங்கறது இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எப்ப பார்த்தாலும் நமக்கு முடியலன்னு நான் போய் உட்கார்ந்துன்னு இருக்க முடியாது. ஒரு சில இடத்துல ஃபேமிலி என்ஜாய் பண்றாங்க அப்படின்னா அது நம்மனால கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வெளியில காட்டாம நீ என்ஜாய் பண்ற. நம்ம என்ஜாயும் பண்ணல, பட் ஆனா அவங்களுக்கு இறஞ்சலாவும் இல்லாம இருக்கணும். புரியுதா? அததான் நான் செய்யறேன். அதுக்கு வந்துட்டு இப்படி அநியாயமா அபாண்டமா பழி போட்டாங்க பாரு மேல. எல்லாம் ஓகே, பந்தாவா ட்ரெஸ் பண்ணி வெளியில மட்டும் போயிருந்தீங்க. உங்க வீட பார்த்தா வந்துட்டு அப்படி தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சொத்து வேணும் ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் வேற வழி இல்ல, இங்கதான் இருந்தாகணும் நாங்க. அதனாலதான் புது வீடு வாங்கியும் ஆல்ரெடி வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கோம். வீட்டுல வந்து சிஸ்டர்ஸ்குள்ள வந்து இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த வீட்டுல நாங்க கம்பல்சரி இருக்க வேண்டியதா இருக்கிறதுனால எதையுமே எங்களால பண்ண முடியல. எங்களுக்குன்னு ஆனாதான் நாங்க எதுவாவது பண்ண முடியும் சரியா. அதனாலதான் நம்ம வந்து ரெனிவேஷன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு கூட நம்ம ஏன் ஒயிட் வாஷ் பண்ணாம பெயிண்ட் அடிக்காம நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுதான் ரீசன். அது எங்களுக்கு அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க எதுவா இருந்தாலும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட உட்கார்ந்துருக்கிறோம்.
கரெக்டா? இந்த வீடு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்க வரும்போது அதை விட கர்ண கொடூரமா இருந்தது. எல்லாத்தையுமே நாங்க தான் ஆல்டர் பண்ணி எல்லா வேலையும் நாங்க தான் பண்ணோம். கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்கோம் நாங்க. இப்ப ரீசெண்டா கூட நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு 50,000 ரூபாய் கிட்ட நாங்க செஞ்சிருக்கோம். இந்த ரெனிவேஷன், பாத்ரூம், இதெல்லாம் அது இதுன்ட்டு எல்லாமே நம்ம திருப்பியுமே செஞ்சிருக்கோம். ஏன்னா வந்து நாங்க 8-9 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதனால வந்து பெயிண்ட் பண்ணலன்னா அது அப்படிதான் இருக்கும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு, புது வீடு இருக்கு, நம்ம அங்க போறோம் வர்றோம், ஜாலியா இருக்கிறோம். இதான் இப்போதைக்கு எங்களால பண்ண முடியுமே தவிர இந்த வீட்ல இருந்து வெக்கேட் பண்ணவும் முடியாது, ஒயிட் வாஷ் பண்ணவும் முடியாது. வெக்கேட்டும் பண்ண மாட்டேன் நான். நல்லா பல ட்ரெஸ் பண்ணிட்டு போ தெரியுது, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. அதுக்கு ரீசன் இதுதான். எங்களுக்கு இப்ப இந்த வீடு ப்ராப்ளம் கேஸ்ல போயிட்டு இருக்கிறதுனால அதனால எங்களுக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த வீடை ரெடி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கும். நம்ம வீடு புது வீடெல்லாம் நீங்க நிறைய பாத்திருப்பீங்க. அங்க போறோம் வர்றோம், அதுவுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு தான் வாங்கியிருந்தோமே தவிர அங்க போய் நம்ம கண்டிப்பா மாதிரி எல்லாம் நாங்க வாங்கல. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த இருக்கிற வீடை விட சின்ன வீடு, நீங்க ஏன் போய் இப்படி வாங்குனீங்க அப்படி வாங்குனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நல்ல குட் இன்கம், குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்டா? ஆமா, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஏரியால தான் கிடைக்கும்ன்றது நான் சமீப காலமாக புரிந்து கொண்ட விஷயங்கள் விசாரிச்சு. இப்ப வாழைக்காய் செய்யறேன்னு அப்படி பீத்திக்கிறியே, உனக்கு வாழைக்காய் செய்ய தெரியுமா? நான் கேட்டுக்கிட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு வச்சுக்கிட்டேன். அப்போ அதை எடுக்கவே மாட்டியே நீனு. அப்படியே லேட் ஆயிடுச்சு அப்படின்னா லேட் ஆயிடுச்சு விடு போட்டுடலாம், கருப்பாயிடும். அதனால அதை இது பண்ண முடியாது. இதுல வாழைக்கால இது தடவி போட்டு வறுக்க போறியா இல்லன்னா பொரியல் மாதிரி பண்ண போறியா? இதுதான் வறுக்கதான் போறேன். அது கருப்பானா வறுத்த பிறகு அது கருப்பா இருந்தா செவப்பா இருந்தா எனக்கு என்ன, வறுத்துருக்குதான் எடுத்து சாப்பிடதான் போறோம். சோ தோல் உரிச்சிட்டு நீ இது பண்ண வச்சுட்டு இருக்க கூடாது, கடகடன்னு வேலையை பாக்கணும். நீ மசாலா போட்டு ஊற வைக்க மாட்டியா? அதுதான் சொல்லி நிக்கிறேன்ல, சட்டுன்னு அந்த வேலையை பாக்கணும், இல்லன்னா கருப்பாயிடும். தெரிஞ்சா பேசு, தெரியலன்னா வாய் முடின்னு இருக்கணும். அம்பளிமாங்க அதெல்லாம் சொல்லு. சரி, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லாத. அப்புறம் என்ன சொல்லுவேன், இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா நான் வரும்போது பாத்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வரணுமாமா. மீன் வாங்கிட்டு வருகிறேன்னு சொல்லுது. அப்போ வாழைக்காய் எதுக்கு மீன் வாங்கிட்டு வருதா? காலையில தின்னு தீத்துருவீங்க, அதனாலதான். எப்படிப்பா அப்படி நீ சிரிக்காம கொள்ளாம போய் பேசிட்டு? சரி, எனக்கு என்ன வானா விடு, எனக்கு என்ன வேலை மிச்சம். ஒரே ஒரு பொரியலோட நிறுத்திட்டு நான் பாட்டுக்கு போயினே இருக்கிறேன். வேணாம், வாழைக்காய் வேணும், மீன் வேணாம். மீன் நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம், மீன் எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம். வாழைக்காயெல்லாம் அப்படி சாப்பிட முடியுதா? முடியாது. வாழைக்காய் முதல்ல வாங்கி வச்சுக்கிறியா? வாங்கிட்டியா? வாழைக்காய் வாங்கறதுக்கு உனக்கு ஈஸியா செய்ய தெரியும், சேப்பங்கிழங்கு, அதை வாங்க வேண்டியது தானே. அதான் சொல்றேன்டா, நீ ஏன் எனக்கு எடுத்துருவ, அதுக்கப்புறம் கேட்டா இதே வாய அப்புறம் குறை சொல்லி கிடக்கும், ஒண்ணுமே செய்யறதில்ல அப்படின்ட்டு. அதான் நாக்குல அது நரம்பு எப்படி வேணா அழட்டி பேசுமாமா, அந்த மாதிரிதான் எல்லாம். புரியுதா? நான் எதுவுமே பேசல. வாழைக்காய் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. முழுசா தெரியாம பேசாதீங்க, யாரா இருந்தாலும் சரி, யூவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. வாழைக்காய் அப்படியே தண்ணி தூக்கி மூஞ்சில ஊத்திடுவேன். எப்ப நீ வாழைக்காய் செஞ்சுக்கிற? நல்லா செஞ்சிருக்கிற. நீ தின்ட்டு நீ பொய் சொல்லுவ. வேலை செய்யறது அந்த அக்கா தான் வாழைக்காய் வறுத்தது ஒரு வாட்டி. இதுல இருந்து நீ அரைக்குறைன்னு தெரிஞ்சுப்பா. இது எப்படி தெரியுமா போடுவாங்க? ஏன் மூஞ்சில தெரிச்சு விழுவணும்னு பாக்குறியா? நீ சொல்லு, நான் தெரிச்சு விழுவ வைக்கிறேன். அதெல்லாம் விழாது. சூடான பிறகுதான் கடுகு போட்டு தாளிக்கணும். என்ன ஆகுது? மூஞ்சில் டொப்புன்னு ஒட்டி போகுது. போடு பருப்பா. இத்தனை நாள் நீ உள்ள வராம உனக்கு கூட வெங்காயம் போடும் போது இப்படி தள்ளி நின்று எட்டி நின்று நீ போடுற, அந்த மாதிரி ஆயிப்போச்சு உனக்கு. எந்த மாதிரி? அந்த மாதிரி ஆயிப்போச்சு. பயந்து போடுற மாதிரி போடுற. எப்படி அப்படியே கை உள்ள விட்டு விளையாடுவேன். இப்ப உனக்கு இத்தனை மாசங்கள் நீ வராததுனால உனக்கு பயம் தூக்கி போடுற வெங்காயத்தை. இல்ல கேப் ஜாஸ்தி இருக்குது பாருங்க. இதுக்கும் கேஸ்க்கும் உனக்கும் கேப் இருக்குது. என்னது? இங்க ஒண்ணு விழுந்ததா கடுகு, இப்ப இங்க ஒரு இது விழுந்திருக்கு. எத்தனை வாட்டி கிழிச்சாலும் உனக்கு புத்தியே வரலப்பா. இப்ப கிழிப்பாங்க பாரு. இதுக்கு கடுகு மேல விழுந்ததே நீ வீடியோல காட்டுற.
அவங்க கடுகு அப்படியே டப்ப 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 டப்பன்னு தெறிக்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அங்க. வாழைக்காய் எடுத்துட்டியா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் எடுத்தாச்சு. வாழைக்காய் 1 தரம், வாழைக்காய் 2 தரம், வாழைக்காய் 3 தரம்னு ஆக்ஷன்ல விட்டு வாழைக்காய் வந்து ஆக்ஷன்ல சாங்ஷன் ஆயிடுச்சு பேபிமா கிட்ட. ஒரு நாள் வாய்க்கே இந்த 2 பத்தாது. இதுல வந்து எதுக்கு இவ்வளவு பெருசு இது அதுன்ற அப்படியே நடிப்பு அப்படியே திங்காதவனாட்டே பூரா வாழைக்காய் உன் வாய்க்குள்ளதான் போப்பது. அப்புறம் இது இங்க கேஸ் பிடிச்சிச்சு அப்படின்ற. இப்ப வர ஆலிசக்கா சொல்லி கொடுத்த வாழைக்காயில நான் போயின்னு இருக்கேன். வாழைக்காய் வறுக்கிறதுக்கு அக்கா வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் வந்து எல்ஜி பெருங்காய டப்பா. ஆமா, எல்ஜி பெருங்காய டப்பா போட்டாச்சு. அவ்வளவுதானா? மிக்ஸ் பண்ணிக்கணுமா? அவள்தான். நீ 65க்கு சிக்கனை போட்டு பரட்டுற மாதிரி யோசிச்சு வாழைக்காவை தூக்கி பரட்டு. அவள்தான் ஊறும். ஊர்னோன்னா வச்சு 65 வருகிற மாதிரி அப்படியே வாழைக்காய் வறுத்துரு. கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் போட்டுக்கலாமா? கிறிஸ்பியா. பத்தியா? இந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாது பா. கார்ன்ஃபிளவர் எல்லாம் போடக்கூடாதுப்பா. ஏன்பா? லைட்டா தான் போடுவோம். ஷோ, வாழைக்காய் எல்லாம் அப்படி டேஸ்டே தெரியாம போயிடும்பா. ஒண்ணுமே தெரியாம வச்சுக்கிறேன் நீனு. நான் ஏதோ சிக்கன் சொன்னோன்னு உடனே அதுல கார்ன்ஃபிளவர் தூக்கி போட்டுக்கிறேன் நீனு. ஏதோ உனக்கு வந்து செய்யும் போது ஒரு அலர்ப்பு தெரியாது, சிக்கன் யோசிச்சு செய்வேன் நீனு அப்படின்ட்டு நான் சொன்னா. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இப்பெல்லாம் பேபிமா வந்து நான்வெஜ்ஜோட வெஜ் தான் செய்யுது. ஏன்னு சொல்லுங்க. ஏன் சொல்லு. பட்டாதான் தெரியும் அப்படின்னு வாங்க தெரியுமா ஒரு பழமொழியில. யாருக்கு என்ன தெரியும்? உனக்கு தான் தெரியும். அவங்க உடம்புல என்ன பட்டுச்சுன்ட்டு ஏதாவது குறை வரா மாதிரி யோசிச்சிருப்ப. ஐயோ, இப்படி நான்வெஜ்ஜா தின்னுந்தா வேலைக்கு ஆகும், வெஜ்ஜையும் உரிச்சு விட்டாதான் வேலைக்கு ஆகும். கொஞ்சம் வெயிட் கம்மியான மாதிரி என் பாடி லேஸ் ஆன மாதிரி தெரியுது. அது எதனால அப்படின்னா நான் வந்து வெளியில ஃபுட் சாப்பிடலாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆமா, அது உண்மை ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடறது இல்ல இப்பெல்லாம் வெளியில ஜங்க் ஃபுட். அதுல வந்து ரொம்ப ஓவரா பாதிக்கப்பட்டிருக்கிறது யாருன்னா மௌலி நம்பர் 1, 2 பாப்பா. அதனால வீட்டுல என்ன செய்யறோமோ அதை மட்டும்தான் இப்ப சாப்பிட்டுன்னு இருக்கேன். அதுக்கே வந்து வெயிட் லாஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அதுக்கே வெயிட் லாஸ் ஆகும். நீ வெளியில போய் என்ன சாப்பிடுற? பிரியாணி தான் மேக்சிமம் சாப்பிடுற. பிரியாணிங்கிறத தாண்டி ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடுவோம் தெரியுமா? இந்த மாதிரி எதுவுமே பண்ணலான்ற. அதாவது இது பத்தல இருப்பா, இன்னும் தேய்க்கவே இல்லைன்னா அடியில மசாலா கிடக்குது அப்படி. நீ அப்படியே பேசிக்கிட்டே விட்டுற கூடாது வாழைக்காவெல்லாம். சொல்லு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது நல்லா மசாலா வந்து பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்யணும். மசாலா பிடிக்கல, அதனால நல்லா கிளறு. அதான் கிளறணும். ஓகேவா? தண்ணி ஊத்தி கிளறந்து. எல்போர்டு யாருனாவது இருந்தீங்கன்னா என் சமையலை பார்த்து கத்துக்கோங்க. எக்ஸ்பர்ட் யாருனாவது இருந்தீங்கன்னா இதுல எல்லாம் மிஸ்டேக் இருந்தா சொல்லி கொடுங்க. 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு. இப்ப இது கடைஞ்சு தாளிச்சு விட்டா வேலை முடிஞ்சிச்சு இல்ல? இது ஆமா, தாளிச்சு போட்டுனா வேலை முடியுது. ஆனா குவான்டிட்டி ரொம்ப கம்மியா வச்சிருக்கு. போதும். நீங்க ராத்திரிக்கு கீரை தின்ன மாட்டீங்க. ஆமா, அது என்னமோ உண்மைதான். இந்த கல் எடுப்பா. எந்த கல்? வாட்டுக்கல். அதுல கடைஞ்சோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் டேஸ்ட் பயங்கரமா இருக்குது. அதுக்குதான் அந்த காலத்துல எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும். வெங்காயம் எல்லாம் இதுதான் கரையும், கர 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 கரன்னு கரையும். இதுதான் கல் சட்டி. வேலைக்கு அவ்வளவு மேல தெரிக்குது, கீழே உழுகுது, எதுக்கு இது? அதனாலதான். அப்புறம் ஏதாவது சொல்லாதீங்க, இது வந்து நல்ல தண்ணி தான். ஓகே. ஆமா, குட் வாட்டர். தட் இஸ் பாலார் வாட்டர் ஒன்னு வரும், இது போர் வாட்டர் ஒன்னு வரும் ஒரு பைப்ல. தாளிக்கிறேன். சாம்பார். இது என்னதுப்பா? வெந்தயக்கீரையா? வெந்தயக்கீரை சாம்பார். இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இதோட ஜோலி ஓவர். நெக்ஸ்ட் நம்ம பெண்டிங் வச்சிருக்கிறது ஒண்ணு கண்ணு. தட் இஸ் நம்ம வாழைக்காய். வாழைக்காய் பயங்கரமா அவருக்கிற போல் இருக்குது. வெந்துச்சா பாத்தியா? டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டியா? நல்லாக்கா? அப்புறம் எல்லாருக்கும் என்ன சொல்ல போற? எது பேசுறதாலும் கொஞ்சம் பார்த்து பேசு. இன்னைக்கு தத்துவம் அதுதான். இன்றைய தத்துவம் பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டேன்.
அந்த பிரியாணி குண்டால அடிப்பாங்க தெரியுமா? ஓ அந்த மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பேபிமா வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு மொத்தமா பிரியாணி அடிக்கிற மாதிரி ஒயிட் ரைஸ் அடிக்குதாமா. யாரா பார்த்துருப்பீங்களா? உங்க வீட்டில் யாரா அடிச்சிருப்பீங்களா இந்த மாதிரி ஒயிட் ரைஸை பிரியாணி மாதிரி நினச்சி? பார்த்துக்குவாங்க பேபிமாவை. கீரை சாம்பார் தனியா இது பண்ணாலே கம்மியா பிடிக்கும். இப்படி ஊத்தும் போது என்ன ஆகும்னா அவ்வளோ சாம்பார் பிடிக்குமாக்கும். மொத்த சாம்பாரையும் இவ்வளோக்கே ஊத்திட்டு நம்ம வேறு வாய் பார்த்துன்னு இருக்கணும். நீ தனியா ஒரு இதுல கட்டிட்ட அப்படின்னா புள்ள போயிட்டு பேச்சலாம். நீ சாப்பிடும் போது எப்படி இருக்குது? டைட்டா இருக்குதா? டைட்டா தான் இருக்கும். அது எப்படி சாப்பிட முடியுதா? கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோ. லைட்டா அப்படி அப்படி காட்டிக்கணும்ல. நான் சாப்பிடும் போது கேமரா தூக்கிட்டு வரியே நீனு, உனக்கு பேப்பர் போடுறதுக்காகவா? ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காலையிலேயே நான் ரைஸ் சாப்பிட்றேன் அப்படின்னா பேபிமா செய்யுது. நம்ம டெய்லி காலையில ரைஸ் சாப்பிட்டோம்னா தான் வந்து என்ன சொல்றது தொப்பை வரும், அதெல்லாம் வரும். நம்ம எப்போ ஒரு வாட்டி சாப்பிட்றதுனால ஒன்றும் வராது. செஞ்சுட்டா சாப்பிட்டு போயிடுவேன் நான். இல்லைன்னா அதுக்கப்புறம் எப்போ சாப்பிட்றது மத்தியானம் வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்காதுக்கலாம். ஃப்ரெஷ்ஷா அப்படியே கிடு கிடு கிடுன்னு சாப்பிட்றலாம். உள்ள அப்படியே சக் சக்குன்னு இறங்கும். சூப்பரா இருக்கு. பொரியலுங்க. ஓ அதை மறந்துட்டேன்ப்பா. ஃபைபர் கண்டென்ட் மத்தியானத்துல சாப்பிடணும். சரி ஓகே. கேஸ் கண்டென்ட் காலையில சாப்பிடணும். காலையில சாப்பிடணும். யா ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. மார்னிங் பேபிமா வந்து வேற லெவல்ல செஞ்சிருந்தது பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப டேஸ்டா இருந்தது. நானும் சாப்பிட்டேன். பாப்பா உன்னோட கமெண்ட் என்ன? கம் சூன். சூப்பரா இருந்துச்சு. நானே நிறைய திருப்தியா ஃபுல்லா சாப்பிட்டேன். ஆமா ஃபுல்லா சாப்பிடுச்சு. நான் கூட யோசிச்சேன் இதை சாப்பிடுமோ என்ன பண்ணுது அப்படின்னுட்டு. ஏன்னா கொஞ்சம் நிறைய போட்டிருந்த மாதிரி இருந்தது. ஆனா ஒரு வழியா ஃபுல்லா சாப்பிடுச்சு. சாப்பிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் ஆச்சு, நம்ம கிளம்பிடலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாட்டில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.